இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம தேடிட்டு இருந்தவர் கிடைச்சோம். நானே அவரை இப்போ அநியாயமா மிஸ் பண்ணிட்டேனே. இப்ப திரும்ப அவரை எங்கன்னு போய் தேடுறது? கடவுளே, என்ன இது இந்த மாதிரி ஆயிடுச்சு? பூமி, ஏமா ஒரு மாதிரியா இருக்க? அது ராத்திரி குடிச்சிட்டு கீழே விழுந்த. என்னது? குடிச்சியா? குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தியா? சொல்லவே இல்ல. இந்த கலையெல்லாம் கூட கத்து வச்சிருக்கியா? வந்துட்டான் வளர்ந்து கிட்டவன். நாட்டியம், போர், இப்ப மதுபானம். இன்னும் இந்த மாதிரி எத்தனை விஷயத்தை கத்து வச்சிருக்க? மதுவா? இப்ப நீ தானமா சொன்ன குடிச்சிட்டு கீழே கடந்தன்னு. நான் எங்க குடிச்சேன்? அப்ப வேற யார் குடிச்சா? உன்னதான் கேக்குறேன், யார் குடிச்சான்னு சொல்லு. ஐயோ, இப்ப உண்மைய சொன்னா இந்த வளர்ந்து கிட்டவன் நம்மள சும்மா விட மாட்டான். அது வெளியில யாரோ குடிச்சிருந்தாங்க. அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தா எனக்கு பயம்னு ஆண்டி கிட்ட சொல்லலாம்னு வந்த. நடுவுல நீங்க வந்துட்டீங்க. எங்க அம்மா கிட்ட கதை பேசுறதுக்கு தான் நீங்க வந்திருக்கியா? டைம் என்னன்னு பாத்தியா? இந்த நேரத்துல டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சு நீ கத்து கொடுத்துருக்க வேண்டாம்? ககன், காலங்கத்தால எதுக்குடா அவளை போய் திட்டிக்கிட்டு இருக்க? உன் தங்கச்சி எழுந்திருக்கணும்ல. எந்திரிக்க மாட்டான், எழுப்பிதான் ஆகணும். டான்ஸ் கத்து கொடுக்கணும்னு உன்னை வீட்டுல வச்சிருக்கிறது எதுக்கு? பூர்ணி எழுந்திருக்கலனாலும் அவளை எழுப்பி கட்டாயப்படுத்தியாவது டான்ஸ கத்து கொடுக்கணும்ன்றதுக்காக தானே. நல்ல வேலை, பல்லு விலைக்கு முகம் கழுவி பவுடர் பூச சொல்லல. என்னது? அதெல்லாம் என்ன பண்ண சொன்னா என்னால பண்ண முடியாது. பண்ணணும். நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா உட்காரத்துக்கு நான் உன்னை எங்க அம்மா மாதிரி கிடையாது. போய் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணு. சரி. ஏய் தைத்தக்கா, என் தங்கச்சியை காலையில தூக்கத்துல இருந்து எழுப்பும் போது காஞ்சு போன மிளகா மாதிரி முகத்தை வச்சுட்டு போய் எழுப்பாத. கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட போ. கிளம்பு. இது போதுமா? நில்லு. இப்ப என்ன? தரையில என்ன கரை இது? யாரோட ஃபுட் பிரிண்ட் இது? என் அம்மாதோ தங்கச்சிதோ இல்ல. வீடு மட்டும் நீட்டா இல்லைன்னா எனக்கு எவ்வளவு கோவம்னு அம்மா கிட்ட கேட்டுக்கோ. இப்ப பாக்கி இருக்கிறது நீதான். ஐயோ, நான்லாம் இல்ல. நீ இல்லனா இது வேற யாருது? எப்பவும் நார்மலா நடந்தா நடக்கும் போது பாதம் ஒன்னாதான் வரும். அங்க ஒரு ஃபுட் பிரிண்ட் இருக்கு, அதே மாதிரி இங்க ஒரு ஃபுட் பிரிண்ட் இருக்குன்னா இது உன் நாட்டியம் பண்ண வேலையா? அது ஆமா, இந்த கால் தடமெல்லாம் என்னோடதுதான். டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணும்போது கரையாயிடுச்சு போல இருக்கு. இத பார்த்தா நார்மலா வச்ச மாதிரி தெரியலையே. ஷூ கரை மாதிரி இருக்கு. ஐயோ, இப்ப எப்படி மேனேஜ் பண்றது?